புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து. இந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் வேறு மொழிகளை படிக்க அனுமதிக்காதது துரதிருஷ்டம் எனவும் குற்றச்சாட்டு. இந்தி மொழி திணிப்புக்கான நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் உறுதி. இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினைகளை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் சமூக நலத்திட்டங்களுக்கு ஆபத்து. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் திட்டவட்டம். மூன்றாவது மொழியை கற்றால்தான் வேலைவாய்ப்பு என்ற ஆளுநரின் கருத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் வேலை. விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தருமபுரி மாவட்ட ஆட்சியர், எஸ்பி ஆகியோரை திமுக நிர்வாகி மிரட்டிய விவகாரம். திமுக மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதாக இபிஎஸ் கண்டனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. நாளை முதல்வர் பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து. போலீஸ் ஒட்டிய சம்மனை கிழிக்காமல் பூஜை அறையிலா மாட்ட முடியும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். சீமான் வீட்டின் வாயிலில் சர்ச்சைக்குரிய வகையில் தகவல் பலகை. போலீசார் சம்மனை இங்கே ஒட்டி செல்லவும் என்ற வாசகத்துடன் வைக்கப்பட்டுள்ள பலகையால் பரபரப்பு. சம்மனை படிப்பதற்காகவே கிழிக்க சொன்னதாக சீமான் மனைவி கையல்விழி பேட்டி. தன் மீதான வழக்கை சீமான் சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் உறுதி. வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்த சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் இன்று மாலை சீமான் விசாரணைக்கு ஆஜராவதால் ஏராளமான போலீஸ் குவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 3.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம். மாவட்ட ஆட்சியரின் விளக்கத்தால் சர்ச்சை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 10 பேரின் நீதிமன்ற காவல் 3வது முறையாக நீட்டிப்பு. நீதிமன்ற உத்தரவை அடுத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து கைதி தப்பியோட்டம். காவலர்களை திசை திருப்பி தப்பியோடியவருக்கு போலீசார் வலைவீச்சு. திண்டுக்கல் அருகே சிறுமலை மலை பாதையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்பு. சடலத்தின் அருகே பேட்டரி ஒயர்கள் கிடந்ததால் வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து சோதனை. சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி பேரூராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் ரகளை. திமுக கவுன்சிலர்கள் தண்ணீர் பாட்டில்களை வீசி தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
திருவள்ளூர் மாவட்டம் சீத்தஞ்சேரியில் திமுகவினரை கேள்விகளால் துளைத்த பெண். இந்தி திணிப்புக்கு எதிராக துண்டு பிரசுரம் வழங்கியவர்களிடம் சரமாரி கேள்வி. உளுந்தூர்பேட்டை அருகே அரசு மதுபான கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். உருட்டு கட்டைகளுடன் பெண்கள் குவிந்ததால் பரபரப்பு. திருச்சி விமான நிலையத்தில் 1,22,00,000 மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல். சார்ஜாவில் இருந்து தங்கத்தை கடத்தி வந்தவரை கைது செய்து விசாரணை. திருச்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி முழக்கம். அரியலூர் அடுத்த சிங்கராயபுரத்தில் களை கட்டும் ஜல்லிக்கட்டு. வாடி வாசலில் சீறி பாயும் காளைகளை தீரத்துடன் நடக்கும் காளையர்கள். சின்ன கண்டால நல்ல குதிக்குது விட்டுறா நல்லா குடி மாடுபடி வீரர் விட்டு விட்ட விளையாட சிறப்பு மாடுபடி சூப்பர் மாடுங்க. சின்ன கண்டால நல்ல குதிக்குது விட்டுறா நல்லா குடி மாடுபடி வீரர் விட்டு விட்ட விளையாட சிறப்பு. கோவை தாலியூர் பேரூராட்சியில் திமுக பேனர்களை கட்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட தூய்மை பணியாளர்கள். செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி துணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னையை அடுத்த திருமுல்லைவாயலில் பரோட்டா உண்ட திருவன் உயிரிழப்பு. பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை. சேலம் அருகே அரசு பேருந்து நடத்துனரை தாக்கிய மதுபோதை இளைஞர். நைய பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். தெலுங்கானாவில் சுரங்கம் இடிந்த விபத்தில் 7வது நாளாக தொடரும் மீட்பு பணி. சுரங்கத்தில் உள்ள இரும்பு தண்டுகளை வெட்டி எடுக்கும் பணி தீவிரம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. 8.25 8.35 உயரும் என தகவல் வெளியான நிலையில் மத்திய அரசு மறுப்பு. டெல்லி ஐதராபாத் இல்லத்தில் இந்தியா ஐரோப்பா ஆணையத்தின் வர்த்தக கூட்டம். பாதுகாப்பு துறையில் இரு தரப்பினருக்கும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக ஊர்சுலா பேச்சு. மகாராஷ்டிர மாநிலம் அக்சியலிபா கடற்கரை அருகே தீப்பிடித்து எரிந்த மீன்பிடி படகு. படகில் இருந்த 18 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். மும்பையின் பைகுல்லா பகுதியில் 57 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. 42வது மாடியில் பற்றிய தீயை அணைக்கும் பணி தீவிரம்.